இன்றைக்கு எழுப்புதல் தீ வேகமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தேசம் ஆப்பிரிக்கா. இன்றைக்கு எழுப்புதல் வேகமாய் பற்றி இருந்தால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பூர்வ குடிகள் ஏராளமாய் கொண்ட இந்த கண்டத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வாழ்ந்து வந்தனர். நாகரீகம் அடையாத அழுத்தங்கள் பறந்து வந்த மூட நம்பிக்கைகளும் நிறைந்த பல இனக்குழுக்களும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் காட்டுவாசிகளாக இருந்தனர், மிகவும் கொடூரமாக இருந்தனர். மற்ற இனக்குழுவினர் போர் புரிந்து கொலை செய்தனர். வேறு நாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்தால் அவர்களை கொண்டு அவர்களின் பிடித்து எறும்புகளில் தீர்க்கும் அளவும் அப்படியே இத்தகைய கொடூர மக்கள் ஒரு சில ஆண்டுகளிலேயே விவசாயம் செய்து மொழிகளை கற்று வேதாகமத்தை படித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டனர் என்றால் நம்ப முடிகிறதா? இதற்கு முக்கியமான காரணம் ராபர்ட் மோகன். தனது சொந்த தேசத்திலிருந்து 6000 மைல் 86 நாள் கப்பலில் பிரயாணம் செய்து வந்த விஷயம்தான் ராபர்ட் மோகன். இந்த குழு மக்களுக்கு அவர் வெறும் எதிர்ப்பு பிரசங்கம் மாத்திரம் செய்யவில்லை. அதோடு அவர் அந்த மக்களுக்கு பிள்ளைகளுக்கு மொழியை கற்றுக் கொடுத்தார், கல்வி அறிவை மேம்படுத்தினார், அவர்களுக்கு உலக ஞானத்தை போதித்தார். இரவு நேரங்களில் வேதாகமத்தை அந்த கூட்டுக்குடி மக்களின் மொழியில் மொழிபெயர்த்தார்.
அவர் களத்திலும் இறங்கினார். அங்கிருக்கும் குழந்தைகளை குளிப்பாற்றி சுகாதாரம் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருக்கு தெரிந்த தோட்டக்கலை மூலமாக அங்கு தோட்டத்தை அழகாக உருவாக்கினார். அந்த மக்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கால்வாயை வெட்ட மிகவும் உதவியாயிருந்தார். அங்கிருந்த நிலத்தை பண்படுத்தி கொடுத்தார். அவர்கள் விவசாயம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார். வேறு ஒரு குழுவினருக்கும் அந்த மக்களுக்கும் போர் வந்த போது அந்த மக்களை அவர் காப்பாற்றினார். இப்படி 53 ஆண்டுகளை அதே இடத்தில் கழித்தார். பல மாற்றங்களை உருவாக்கினார். பொருளாதாரம் ஏதுமின்றி பசியுடன் பல நாட்கள் படுத்து உறங்கி இருக்கிறார். இந்த கடினமான சூழலில் கொடூரமான மக்களை மாற்றிய ராபர்ட் முஃபட்டை போல இன்றைக்கும் ஏராளமான மிஷனரிகள் வெவ்வேறு தளங்களில் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் அதே சமயத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமது சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை உண்டு செய்ய நாம் என்ன செய்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். நம் முன்னோர்களிடம், மூதாதையர்களிடம் காணப்பட்ட ஒற்றுமையின்மை, சமூக வேறுபாடு, மூடநம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து இன்று நாம் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சமூக நீதி, வரலாறு என பல துறைகளில் வளர்ச்சியடைந்துள்ளோம் என்றால் அதற்கு எத்தனையோ மிஷனரிமார்களின் அர்ப்பணிப்பு தான் காரணம். எனவே கல்வி கற்போம், கனவுகளை நினைவாக்குவோம், அனுதினமும் வேதம் வாசிப்போம், ஆண்டவரின் பாதையில் நடப்போம். நன்றி.